கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்க குடும்பத்திலே இந்த மாசத்திலே கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவருடைய அனாதி தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானம் எல்லாம் இந்த மாசத்துல நிறைவேறும். ஒரு சின்ன டைரி இருந்தா இந்த மாசத்துல வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் உங்க வாழ்க்கையிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானம் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம இதயத்துக்குள்ளே இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த மாசத்திலே சகல காரியத்திலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது எந்த ஒரு மனுஷனையும் நாம் சார்ந்து வாழ மாட்டோம். இரவு நேரத்திலே பயம் வராது, குழப்பம் வராது, பிரச்சனை வராது, பாடு வராது, போராட்டம் வராது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, மனுஷனை நம்பி சார்ந்து போயிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா தாங்க முடியாது. சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை நம்புறாங்களோ இல்லையோ மனுஷனை நம்பிடுவாங்க, புருஷனை நம்பிடுவாங்க, பிள்ளைய நம்பிடுவாங்க, வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை நம்பிடுவாங்க, வியாபாரத்தை நம்பிடுவாங்க, வேலையை நம்பிடுவாங்க, அவங்க செய்யற எல்லா காரியத்தையும் நம்புவாங்க. ஆனால் முதலிடம் நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய குடும்பத்துல செல்போன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா இவங்களுக்கு சார்ஜ் இறங்கிடுது. ஏன்னா செல்போன் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நிறையரோட நம்பிக்கை செல்போன், டிவி, லேப்டாப் இப்படிலாம் போயிட்டு, ஏன்னா ஒரு நாடகம் பார்ப்பாங்க, ஒரு படம் பார்ப்பாங்க, அதுலேயே அடிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம் சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாசம் ஃபுல்லா கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் நம்பிக்கை கர்த்தர், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். இந்த மாசத்தோட தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். எப்படி? என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது. உடனே நம்ம மக்கள் சொல்லுவாங்க, அண்ணே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, பலவீனத்தோடு இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, படுத்த படுக்கையில இருக்காங்க, பல காரியங்கள் சொல்லிடுவாங்க. அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு நான் முதல்ல தள்ளி போனேன், இதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். அதையே கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, மனுஷனை நம்பினால் சாபம், வேதத்தை விட்டு விலகியாச்சுன்னா துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கு என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படுது. இந்த மாசம் எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். சில குடும்பத்துல பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், வீட்டுல எல்லாமே செழிப்பா இருக்கும். அவங்க நம்பிக்கை ஃபுல்லா வேற பல காரியங்கள் மேல இருக்கும். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாசம் முழுவதும் நம்ம நடக்க முடியும், போக முடியும், எல்லாமே. அப்போ தேவனை சார்ந்து கொண்டால் குடும்பம் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆரோக்கியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் என் தேவன் செய்ய வல்லவர் சொல்லி அவர் மேல ஆழமான ஒரு நம்பிக்கை வைங்க. அது போதும். இந்த நைட் நேரத்தில் இந்த செய்தி போதும். டெய்லி செய்தி கேட்குறீங்கல்ல, இன்னைக்கு இந்த செய்தி போதும். நைட் நேரத்தில் முடிஞ்சா சீக்கிரமா படுத்துவங்க. தூக்கம் வரலையா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த மாசத்துக்குள்ள ஒரு முழு பைபிளை வாசிக்க முடியுங்களோ தீர்மானம் பண்ணுங்க. செல்போனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. செல்போன்ல தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணி சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. தனி ஜெபம் பண்ணி சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்க ஏதாவது பொருத்தனை பண்ணிருந்தீங்களா, அது எல்லாவற்றையுமே நிறைவேற்றுங்க.
தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்க. புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் மறைபொருளை வெளிப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தான் அந்த புது பலன், அபிஷேகம், வரங்கள், கனிகள் இதெல்லாம் எப்போ கிடைச்சது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கண்ணீரோட பைபிள் வாசித்து ராத்திரியும் பகலுமா ஜெபிச்ச பல நாட்கள் உண்டு. முழு ராத்திரி ஃபுல்லா தூங்காம முழிச்சிருப்பேன். இப்படி நிறைய காரியங்கள் என்னோட வாழ்க்கையில உண்டு. அதனால தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் பார்க்குறீங்களா? எத்தனையோ வருஷம் முழுவதும், அதாவது வருஷம் முழுவதும் நைட்டு ஃபுல்லா தூங்காம வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். மேக்சிமம் நைட்டு வந்து முழிச்சிருப்பேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் தூக்கம் வரலையா, கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு ஏதாவது தள்ளி போனீங்கன்னா தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். தனி ஜெபம் பண்ணுங்க. நைட்டு முடிஞ்சா செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா செல்போன்லாம் பீரோல வச்சு பூட்டிடுங்க. சேஃப்டியா இருக்கும். அதனால இரவு நேரத்தில் ஜெபிக்க போறோம். சகலவற்றையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சகலவற்றையும் செய்ய வல்லவர். அது மாத்திரமல்ல, தேவன் என்னென்ன காரியம் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானம் எல்லாம் இந்த மாசத்துல நிறைவேறும். நீர் செய்ய நினைத்து தடைபடாது. அப்போ மனுஷன் நிறைய செய்யணும்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பான். அது வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சிட்டே இருப்பான். நான் இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், தலைகளை செஞ்சிடலாம்னு சொல்லி ஏகப்பட்ட உருண்டு செஞ்சிடலாம்னு சொல்லி ஏகப்பட்டு யோசிப்பாங்க. அது மனுஷனுடைய நினைவு. ஆனா பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு, உங்க குடும்பத்தை ஆசிரியப்பாரு. அவர் எதை செய்யறாரோ அது பெஸ்டா இருக்கும். தேவன் உங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது பெஸ்டா இருக்கும். ஆனா அவரை மட்டும் நம்பிருங்க. நைட் நேரத்துல சின்ன ஜெபம் தான் நான் பண்ண போறேன். ஏன்னா இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே அப்பா 1ஆம் தேதியிலே நாங்க எல்லாரும் உம்முடைய பாதத்துல நிற்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு கர்த்தர் போதும்ப்பா. நாங்க எந்த ஒரு மனுஷனை நம்பியோ எந்த ஒரு சிக்கலுக்குள்ளேயோ உபத்திரத்துக்குள்ளேயோ பாடுகளுக்குள்ளேயோ போயிடக்கூடாதுப்பா. இரவும் பகலுமாக வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். உம்முடைய சமூகத்துல காத்திருக்கணும். குடும்பமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியா இருக்கணும். இது எந்த மனுஷனும் தர முடியாதுப்பா. கர்த்தர் தான் எங்களுக்கு தர முடியும். இந்த மாசத்துல எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, கிருபை தந்தீங்க. காலவேளையில் எத்தனையோ குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு வெளியில புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தீங்க. இதையெல்லாம் எண்ணி உம்முடைய பாதப்படியில நன்றி செலுத்தினோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டனாலே உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். அடியனை உம்முடைய பாதப்படியில மண்ணாக அர்ப்பணிக்கிறேன். எத்தனையோ குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருக்க வேதனைகள், என்ன காரியம் வந்தாலும் சரிப்பா, எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்ட வேண்டும். கற்பத்தினி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயங்களையும் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கொடுத்து நார்மல் டெலிவரியாக்கி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது, வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. கர்த்தரை நிறைவேற்றித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அப்பா டைவர்ஸ் அளவுக்கு நிறைய தீர்மானம் எடுக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து மறுபடியுமாக தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்பா. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த இடத்துல சத்துணு கிரியல் இருக்கோ எல்லா கிரியிலும் அழித்து கர்த்தர் மறுபடியுமாக ஆசீர்வதிங்க. அப்பா இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. செல்போன்லாம் ஆஃப் பண்ணிச்சுட்டு உங்களுடைய சமூகத்துல காத்துதான் ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. நைட் நேரத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. தூக்கம் வராம இருக்கு. நிறைய குடும்பத்திலே படுத்த படுக்கையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே நைட் நேரத்துல கணவர் பேசாம இருக்காரு, பிள்ளைகள் பேசாம இருக்கு, வயசாயிட்டு. சில குடும்பத்திலே அப்பா மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கு பேசாம இருக்கிறாங்க, கணவர் வெளிநாட்டுல இருக்காங்க பேசாம இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு வாழ்றாங்க. இந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அவங்களோட உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பமும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றோமோ அந்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
மறுபடியும் அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளாக நாங்க வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க அப்பா வெளியில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. நாங்கள் எந்த ஒரு மனுஷனை நம்பி அப்பா சிக்கலுக்குள்ளே பெறக்கூடாது, கர்த்தரை நம்பி வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தாங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வம்சத்தை கர்த்தர் ஆசிரியங்க, அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசிரியங்க. நிறைய குடும்பத்துக்குள்ள நைட் நேரத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, சமாதானமான ஒரு தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க, திட்டமாக வெளிப்படுத்துங்க. அதிகாலவில் உங்களுடைய பதவியில் கண்விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் வெளிப்படுத்துறாச்சா. இரவு நேரத்தில் அப்போ வெளிநாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல தனிமை பல உபத்திரத்தின் மத்தியிலும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். வேலை இல்லாமல் இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. இன்னுமாக அப்பா நைட் நேரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு படுக்கலக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசாங்க, பரிபூர்ணமான சுகம் தந்து எல்லாரும் சாட்சி சொல்றதுக்கு கிருபை செய்யுங்க. தேவனர்களே அப்பா மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்தாங்களோ அவனுடைய வம்சம் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய தலைமுறை கர்த்தர் ஆசிரிக்க வேண்டும். யாரெல்லாம் இரவு நேரத்திலே அப்பா கடன் பிரச்சனையில இந்த மாசத்துல கமிட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கணோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த மாசத்துல உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உம்முடைய பாதங்களிலே எங்களுடைய எல்லா பாரத்தை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், காலேஜ் ஃபீஸா இருக்கலாம், இஎம்ஐயா இருக்கலாம், லோனா இருக்கலாம், இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. எல்லா காரியத்தையுமே உம்முடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் இந்த மாசத்தோட எல்லா தேவைகளும் சந்தித்து சம்பூர்ணமாக ஆசிரியங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் முழுதும் எங்க குடும்பத்தை கர்த்தர் தான் நடத்தணும். உமக்கு பிரியமானபடி வாழ மட்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பாதுகாத்த கிருபைக்காக நன்றி, நடத்த போற கிருபைக்காக நன்றி. எல்லா நாசம் மோசங்கள் விபத்துக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. அர்ஜென்டா ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்காக கண்டிப்பாக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.